100 நாட்களுக்குள்ள சைபர் செக்யூரிட்டியில் வேலை தேடுறவனோட பயணத்தில் 32 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 32 நாளில் கடந்த ஒரு சில நாள் மட்டும் வீடியோ போடாமலும் வேறு ஏதாச்சும் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அது ஏன்னா நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அப்ளை பண்ணுற ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் சர்டிஃபிகேஷன் மஸ்ட்டாக கேட்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி பண்ண சர்டிஃபிகேஷன்லாம் ஜஸ்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷனால அதுக்கு பெருசாக ஒன்றும் வேல்யூ இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க சைபர் செக்யூரிட்டியில் என்ட்ரி லெவலில் உள்ள போகிறதுக்கு சர்டிஃபிகேஷன் ஒன்றும் பெருசாக தேவைப்படாதுன்னு. ஒரு கம்பெனிக்கு 2 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதில் யார் சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேஷன் இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ரீசென்ட் டைமில் நான் அப்ளை பண்ண கம்பெனிலேருந்து எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. அதில் என்னோட ரெஸ்யூம் ஃபர்ஸ்ட் லெவலில் செலக்ட் ஆகி செகண்ட் லெவலுக்கு ஸ்க்ரீனிங் இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அதில் மொத்தம் 3 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதில் முக்கியமான கொஸ்டின் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேஷன் இருக்கான்ட்டு. நான் அதுக்கு நோ கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து ரிப்ளை வரல. அண்ணெல்லாம் சொன்னாங்க நீ சர்டிஃபிகேஷன் பண்ணி நாங்கள் ஸ்பான்சர் பண்ணுறோன்னு. நான் தான் அந்த டைமில் என்ட்ரி லெவலில் உள்ள போனதுக்கப்புறம் நான் பண்ணிக்கிறேன்ட்டு என்னோட வேலை தேடுற பயணத்திலேருந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துக்கிட்டு இந்த சர்டிஃபிகேஷனுக்கு படிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா சர்டிஃபிகேஷன் காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் அதில் ரீடேக் எடுக்கணும்னா மறுபடியும் நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஐ ஹவ் ஒன்லி ஒன் அட்டெம்ப்ட். அப்புறம் எங்கள் அண்ணி சொன்னாங்க யூ பில்ட் சம்திங், அதை விட்டுறாதுன்னு. அதனால இந்த வேலை தேடுற பயணத்தை கொஞ்ச நாள் ஹோல்டில் வச்சுட்டு என்னோட சர்டிஃபிகேஷன் பண்ணுற ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதில் நான் மேக்ஸிமம் டெய்லி படிக்கிறது என்னோட ஐடியாஸையும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன சர்டிஃபிகேஷன் பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். ஸ்டே அன்ஸ்டாப்பபிள்.